என்னுடைய பெயர் வாணி. நான் அதிகமாக எதுவும் படிக்கவில்லை. எனக்கு ஒரு அண்ணனும் இருக்கிறார். அவருக்கு திருமணமாகிவிட்டது. எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை. தற்சமயம் நான் வீட்டில்தான் இருக்கிறேன். எனது அப்பா சிறு வயதிலேயே இறந்துவிட்டார். அம்மா தான் எங்கள் இருவரையும் கஷ்டப்பட்டு வளர்த்தார். அண்ணனுக்கு 2 வருடங்களுக்கு முன்புதான் திருமணமானது. திருமணமான சில மாதங்களிலேயே அம்மாவும் இறந்து போனார். என்னை பார்த்து கொள்ளும் பொறுப்பு அண்ணனுக்கும் அண்ணினுக்கும் சென்றது. அண்ணியும் என்னிடம் ஆரம்பத்தில் நன்றாக தான் இருந்தார். ஆனால் போக போக அவருடைய சுயரூபம் வெளிப்பட்டது. வீட்டிலுள்ள அனைத்து வேலைகளையும் என்னை செய்ய வைத்தார். அது கூட பரவாயில்லை, தேவையில்லாத விஷயங்களுக்கும் என்னை குறை சொல்லவும் ஆரம்பித்தார். ஒரு நாள் நான் சமைத்து வைத்த உணவை சாப்பிடத் தொடங்கினார் அண்ணி. என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, அனைத்து உணவுகளையும் கீழே கொட்டிவிட்டு கத்த ஆரம்பித்தார். இப்படி மோசமாக சமைத்து இருக்கிறாய், இதே போல ஒரு கேவலமான உணவை நான் பார்த்ததே இல்லை, சாப்பிட்டதே இல்லை என்றும் கூறினார். உனது சிந்தனைகள் எங்கே சென்றது? இந்த வயத்தில் ஏற்படும் காதலில் விழுந்து விட்டாயா எனவும் கத்தினார். நானும் அவரிடம் அமைதியாக, அண்ணி அப்படி ஒன்றுமில்லை, நான் பார்க்கும் பொழுது உணவு நன்றாக தான் இருந்தது. நீங்கள் சொல்வது போல் காதலெல்லாம் ஒன்றுமில்லை. சொல்லப்போனால் நான் வீட்டை விட்டே வெளியே செல்வதில்லையே. நீங்கள் தேவையில்லாமல் என் மேல் பழி சுமத்த வேண்டாம் என்றேன். என் பதிலை கேட்டு அன்னிக்கு மேலும் கோபம் உண்டானது. உன்னை போன்றவர்களை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். ஊமை போல இருந்துவிட்டு ஊரையே கெடுத்து விடுகிறார்கள். எல்லாம் உன் அம்மாவே சொல்ல வேண்டும். பெரியவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்று அந்த கிழவி உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லையா என என் அம்மாவையும் ஏசத் தொடங்கினார். அம்மாவை பேசியதும் எனக்கு சிறிதாக கோபம் வந்தது. அன்னியிடம் எனது அம்மாவை பற்றி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. என்னை தான் வேலைக்காரியை போல நடத்துகிறீர்கள். அவர்கள் உழைத்து கட்டிய வீட்டில்தான் இப்போதும் நீங்கள் சொகுசாக உள்ளீர்கள். அதை மறந்துவிட வேண்டாம் என்றும் கூறினேன். இதை அன்னியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வேகமாக அருகில் வந்து எனது கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். பின்னர், இது உனது அண்ணனுக்கு சொந்தமான வீடு. இந்த வீட்டை பற்றியும் என்னை பற்றியும் இனிமேல் குறை சொன்னால் உன்னை வீட்டை துரத்தி விடுவேன் என்று மிரட்டிவிட்டு சென்றார். நானும் எனது நிலைமையை நினைத்து அழுது கொண்டே அமர்ந்து விட்டேன். அண்ணன் வேலையிலிருந்து வந்ததும் அவரிடம் சொல்லலாம் என்று நினைத்திருந்தேன். அண்ணனும் மாலையில் வீடு திரும்பினான். அண்ணியும் அண்ணனை அழைத்து கொண்டு தனது அறைக்கு சென்றாள். வெகு நேரமாக பேசிவிட்டு அண்ணன் கோபத்துடன் வெளியே வந்தான். வெளியே வந்தவன் என்னை அழைத்து, உனக்கு சொத்தில் பங்கு வேண்டுமா என கூறிக்கொண்டே எனது கன்னத்தில் அறையத் தொடங்கினான். இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அண்ணன் முன்பெல்லாம் பாசமாக இல்லாவிட்டாலும் எனக்கு தொந்தரவு ஏதும் கொடுக்க மாட்டான். ஆனால் இப்பொழுது நிலைமையே மாறிவிட்டது. அன்னிக்கு அவன் முழுமையாக அடிமையாகி விட்டான். அன்னியும் அருகில் நின்றிருந்தார். அவரும் தனது பங்கிற்கு அண்ணனிடம் அவளை வீட்டை வைத்து கொடுமைப்படுத்துகிறோமாம், என்னவென்று கேளுங்கள் என ஏற்றிவிட்டாள். பின்னர் அண்ணன் அண்ணி சொல்வதை கேட்டுக்கொண்டு வீட்டில் அமைதியாக இருக்க வேண்டும், ஏதாவது குறை கூறி கொண்டிருந்தால் உன்னை கொன்று விடுவேன் என மிரட்டிவிட்டு அவனும் சென்றான். எனக்கும் அவர்கள் செய்ததை நினைத்து அழுகையாக வந்தது. முன்பெல்லாம் அண்ணி வார்த்தைகளால் மட்டுமே என்னை காயப்படுத்தி கொண்டிருந்தார். இப்பொழுது அடிக்கவும் தொடங்கிவிட்டார். இவரிடமிருந்து தப்பித்துச் சென்றாலும் எங்கே செல்வது என்று எனக்கு என்னுடைய விதியை நினைத்து கொண்டு அவர்கள் சொல்லும் வேலைகளெல்லாம் செய்து வந்தேன். ஒரு நாள் எனது மாமா என்னை காண வந்தார். அவர் அம்மாவின் தம்பி. பல வருடங்களுக்கு முன்பே வெளிநாட்டிற்கு சென்று அங்கே திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டார். அவரை கண்டதும் எனது அண்ணி என்னை பாசமாக அழைத்தார். அவர் எப்பொழுதும் என்னை இப்படி அழைத்ததும் இல்லை. எனக்கு புரிந்து போனது, இவரிடம் நல்ல பெயர் வாங்குவதற்காக இப்படி செய்கிறார் என்று. மாமாவை கண்டதும் அவரை கட்டிப்பிடித்து அனைத்து விஷயங்களையும் சொல்லி அழ வேண்டும் போல இருந்தது. ஆனால் அவர் சென்ற பிறகு இந்த வீட்டில்தான் இருக்க வேண்டும் என நினைத்து நானும் சாதாரணமாகவே இருந்துவிட்டேன். பிறகு என்னை அழைத்த அண்ணி தன்னிடம் உள்ள விலை உயர்ந்த புடவையை கட்டி கொள்ளும்படியும் கொடுத்தார். நானும் வேண்டாம் என்று மறுக்க, நான் சொல்வதை செய் என்று கட்டளையிட்டார். நானும் வேறு வழியில்லாமல் உடுத்தியும் கொண்டேன். பிறகு மாமாவும் நானும் வெகு நேரம் பேசி கொண்டிருந்தோம். நான் மாமாவிற்கு சமையல் செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட, என்னை தடுத்த அண்ணியோ, நீ எப்பொழுது சமைக்க கற்றுக்கொண்டாய்? இவ்வளவு நாள் நான் தானே சமைத்து கொண்டிருக்கிறேன். நீ மாமாவிடம் பேசிக்கொண்டு இரு, நான் சமைத்து வருகிறேன் என்று கூறி அவர் சமைக்க தொடங்கினார். பின்பு இருவரையும் அழைத்து அவர் கையாலேயே உணவும் பரிமாறினார். மாமாவிடம் நல்ல பெயர் வாங்குவதற்காக எப்படியெல்லாம் நடிக்கிறார் என்று மனதில் நினைத்து கொண்டேன். அவர் நடித்தது வீண் போகவில்லை. மாமாவும் அண்ணியை முழுமையாக நம்பிவிட்டார். என்னிடம், உனது அண்ணியை பார்க்கும் பொழுது உன் அம்மாவின் ஞாபகம்தான் வருகிறது. அம்மா இல்லாத உன்னை அண்ணிதான் நன்றாக பார்த்து கொள்கிறார். அவர் சொல்வதை கேள், அவருடைய மனம் நோகும்படி நடந்து கொள்ளாதே என்றும் கூறினார். பின்பு அண்ணியிடமும் இவளுக்கு திருமண வயது வந்துவிட்டது, ஒரு நல்ல இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து வையுங்கள் என கூறிவிட்டு எனக்காக வாங்கி வந்த பரிசு பொருட்களையும் கொடுத்துவிட்டு சென்றார்.
அவர் சென்றதும் மாமா கொடுத்த பொருட்கள் அனைத்தையுமே பிடுங்கிக் கொண்ட அண்ணி தனது அறையில் வைத்தார். பின்பு அவர் கொடுத்திருந்த புடவையையும் வாங்கி கொண்டார். உனக்கு உன் அண்ணன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் திருமணமும் செய்து வைக்க வேண்டுமா? உனக்கு சாப்பாடு போட்டு இங்கே தங்க வைத்ததே பெரிய விஷயம். திருமணம் செய்து வைப்பதற்கு உங்கள் அப்பா அம்மா என்ன சேர்த்து வச்சு விட்டா சென்றிருக்காங்க? தரித்திரத்தை என் தலையில் கட்டி விட்டுல சென்றிருக்காங்க என அடிக்கடி கோபப்படவும் ஆரம்பித்தார். அவர் கூறும் பொழுதெல்லாம் எனக்கு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்றும் தோன்றும். ஆனால் அதற்கு தைரியம் இல்லாமல் அமைதியாகி விடுவேன். கடவுளிடமும் ஏன் இப்படி என்னை படைத்தாய் என்றும் தினமும் அழுவேன். நாளுக்கு நாள் அண்ணியும் அண்ணனும் வார்த்தைகளால் கொல்ல ஆரம்பித்தனர். அண்ணனுக்கு என்மேல் பாசம் என்பது சிறிதும் இல்லாமல் போனது. அவனும் என்னை ஒரு சுமையாகவே நினைக்க ஆரம்பித்தான். சில நாட்கள் கழித்து அண்ணன் வேலையை விட்டு வரும்பொழுது புதிய துணிகளை வாங்கி வந்திருந்தான். அதை என்னிடம் கொடுத்து இதை அணிந்து கொள் என்றான். இதற்கு முன் அண்ணி உபயோகப்படுத்திய பழைய துணியை தான் அணிந்து கொள்ள கொடுப்பார். எனக்கு குழப்பமாக இருந்தது. பண்டிகை நாட்களில் மட்டுமே வீட்டில் புது துணிகள் எடுத்து கொடுப்பார்கள். ஆனால் வித்தியாசமாக இன்று வாங்கி வந்திருக்கிறார்களே, என்னவாக இருக்கும் என்று யோசிக்கவும் ஆரம்பித்தேன். அண்ணியும் என்னை அழைத்து நாளை காலை இந்த துணியை உடுத்தி கொண்டு தயாராக இரு என்றார். நானும் குழப்பத்துடன் அவரிடம் நாம் எங்காவது வெளியே செல்கிறோமா என கேட்டேன். அதற்கு அவர் நாளை காலை உனது திருமணம் என்று கூறிவிட்டு சென்றார். எனக்கு தலையில் இடி இறங்கியது போல இருந்தது. சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென திருமணம் என்று சொன்னால் எந்த பெண்ணிற்கு தான் அதிர்ச்சியாக இருக்காது. வேகமாக அண்ணனிடம் சென்று, அண்ணா, அண்ணி சொல்வது உண்மையா என கேட்டேன். அவனும் ஆமான், அவர் சொல்வது உண்மைதான் என்றான். நாளை தயாராக இரு என்றான். நானும் அவனிடம் எப்படி முன்பின் தெரியாதவரை திருமணம் செய்து கொள்ள முடியும்? அதுவும் இவ்வளவு சீக்கிரம் எதற்கு என்னிடம் கேட்கவில்லை என்றேன். அண்ணனும், நான் உன் அண்ணன், உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். அண்ணி சொல்வது போல நீ வேறு யாரையாவது காதலிக்கிறாயா என என்னிடம் கேட்டான். நானும் அண்ணிதான் புரியாமல் பேசுகிறார், நீ என்னை பற்றி தெரிந்தவன், அப்படி இருந்தும் எப்படி அண்ணா இப்படி கேட்க முடிகிறது என்று நான் அவனிடம் கேட்டேன். அவனும் எல்லா தங்கைகளும் அண்ணனிடம் சொல்லிவிட்டு தவறு செய்வதில்லை என்றான். எனக்கு அவன் கூறியது வேதனை அளித்தது. இப்பொழுதே அனைவரும் கேட்க தொடங்கிவிட்டனர். வயதிற்கு வந்த பெண்ணை இன்னும் எத்தனை வருடங்கள் உன் வீட்டில் வைத்திருப்பாய்? சீக்கிரம் திருமணம் செய்து கொடுத்து விடு என்று. நீ இப்பொழுது எங்களுக்கு பாரமாக இருக்கிறாய். உன்னை திருமணம் செய்து வைத்தால்தான் எங்களுக்கு நிம்மதி. உனக்காக எந்த பணத்தையும் எங்களால் செலவழிக்க முடியாது. அதனால்தான் உனக்கு ஏற்றாறு போல ஹோட்டலில் வேலை பார்க்கும் ஒரு இளைஞனை பார்த்து உள்ளேன். அவனை திருமணம் செய்து கொண்டு அவனுடன் சென்று விடு. தயவு செய்து இதற்கு பிறகு இங்கு வந்து விடாதே என்றான். நானும் அவர்களை பற்றி அப்பொழுதுதான் முழுமையாக தெரிந்தும் கொண்டேன். என்னை தொலைத்து விட்டால் போதும் என்ற மனநிலைக்கு அவர்கள் வந்துவிட்டனர். இதற்கு மேல் அவர்களிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். நானும் எனது அறைக்கு வந்து என் விதியை நினைத்து இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தேன். மறுநாள் காலை அண்ணி என்னை அலங்கரித்து அருகிலுள்ள கோவிலுக்கு அழைத்துச் சென்றார். எங்கள் சொந்த பந்தங்கள் என்று யாரும் திருமணத்தில் கலந்து கொள்ளவில்லை. மாப்பிள்ளையின் வீட்டாரும் யாரும் இல்லை. மாப்பிள்ளையும் அவரது அம்மா மற்றும் 2-3 பேர்கள் மட்டுமே இருந்தனர். திருமணமும் மிக எளிமையாக நடந்து முடிந்தது. என்னையும் மாப்பிள்ளையும் ஒரு ஆட்டோ பிடித்து அனுப்பி வைத்தான் எனது அண்ணன். போகும்பொழுது அண்ணியும் எனது அருகில் வந்து, அண்ணன் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், நீ எந்த சூழ்நிலையும் எங்களை தேடி வந்து விடாதே என்று கூறினார். நானும் மாப்பிள்ளையின் வீட்டிற்கு வந்தேன். வீடு மிகவும் சிறியதாக இருந்தது. சிறிது நேரத்திலேயே அவரது அம்மாவும் அங்கிருந்து சென்று விட்டார். மாப்பிள்ளையின் பெயர் செல்வம். பார்ப்பதற்கு சுமாராக தான் இருந்தார். என்னை விட 3-4 வயது அதிகம் இருக்கும். நன்றாக பேசினார். எனக்கு வேறு வழியும் இல்லை. இவர்தான் இனி எனது வாழ்க்கை என்றாகிவிட்டது. வேறு வழியில்லாமல் அவரை கணவனாக ஏற்றும் கொண்டேன். நான் நினைத்தது போல மோசமானவராக இல்லை. என்னை நன்றாகவே பார்த்தும் கொண்டார். அண்ணன் வீட்டில் இருந்ததை விட செல்வத்துடன் வாழ்க்கை சந்தோஷமாகவே எனக்கு இருந்தது. திருமணமாகி சில மாதங்களும் ஆகிவிட்டது. நானும் இப்பொழுது கர்ப்பமாக உள்ளேன். செல்வமும் அடிக்கடி என்னிடம் ஒன்று கூறுவார். நான் இல்லாவிட்டாலும் நீ தைரியமாக இருந்து நமது குழந்தையை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் என்பார். எனக்கு அதற்கான அர்த்தம் அப்போது புரியவில்லை. அவரும் அடிக்கடி அம்மாவை பார்ப்பதாக கூறிவிட்டு 2-3 நாட்கள் கழித்துதான் வருவார். ஒரு நாள் அவர் மிகவும் சந்தோஷமாக காணப்பட்டார். நானும் என்னவென்று விசாரித்தேன். தற்சமயம் நான் அம்மாவை காண ஊருக்கு செல்ல வேண்டும். நான் வந்த பிறகு உனக்கே புரியும் என்று கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார். சொன்னது போலவே 2 நாட்களில் அவர் திரும்பியும் வந்தார். ஆனால் அவரின் உடை, நடை, பாவனை அனைத்துமே மாறியிருந்தது. ஒரு விலை உயர்ந்த காரில் வந்து இறங்கினார். எனக்கு ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் பேச வார்த்தை என்றும் வரவில்லை. அவரை பார்த்தே கொண்டிருந்தேன். இதை புரிந்து கொண்ட அவரும் என்னை அருகில் அமர வைத்து அவரது கதையை கூற ஆரம்பித்தார். நீயும் மற்றவர்களும் நினைப்பது போல நான் ஒரு சாதாரண செல்வம் கிடையாது. எங்கள் ஊரிலேயே நான் தான் மிக பெரும் கோடீஸ்வரன். நானும் எனது நண்பனும் சேர்ந்து ஒரு நிதி நிறுவனத்தை தொடங்கினோம். மக்களிடம் பணத்தை பெற்று பல தொழில்களில் முதலீடு செய்து வைத்திருந்தேன்.
ஆனால் எனது நண்பன் பணத்திற்கு ஆசைப்பட்டு அனைத்தையுமே எடுத்துக்கொண்டு வெளிநாடு சென்று விட்டான். பணத்தையும் பறிகொடுத்த மக்களும் என்மேல் புகார் அளிக்க ஆரம்பித்தனர். எனது வக்கீல்தான், நீங்கள் இப்பொழுது எங்கே இருந்தாலும் உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும், அதனால் எங்காவது தப்பிச் சென்று விடுங்கள், உங்களது நண்பன் பிடிபட்டால் அனைத்தும் சரியாகிவிடும் என்றார். நானும் வேறு வழியின்றி அவர் சொன்னதை கேட்டுதான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். இந்த ஊரில் யாருக்கும் என்னை தெரியாது, அதனால் எனக்கும் வசதியாகி போனது. இதற்கிடையில் எனது அனைத்து சொத்துக்களையும் அரசாங்கம் முடக்கியும் விட்டது. நானும் இங்கு ஒரு ஹோட்டலில் பணிபுரிய ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் உனது அண்ணனை நான் சந்தித்தேன். எனது ஹோட்டலின் முதலாளி தான் எனக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்பட்டார். அதை பற்றி உனது அண்ணனிடம் பேச அவரும் சம்மதித்தார். எனக்கும் வரதட்சணை எதுவும் வேண்டாம் என்றும் கூறிவிட்டேன். என் மனம் கேட்காமல் ஒரு நாள் உனது அண்ணனை சந்தித்து, நான் ஒரு மோசடி வழக்கில் தேடப்படும் குற்றவாளி, இந்த நேரத்திலும் காவல்துறையால் கைது செய்யப்படலாம் என்றேன். எனது சொத்துக்களை பற்றி வேறு எதுவும் நான் அவரிடம் கூறவில்லை. ஆனாலும் உனது அண்ணனோ அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. உன்னை எப்படியாவது வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்து வைத்தாலே போதும் என்ற மனநிலையில் இருப்பதை நான் புரிந்தும் கொண்டேன். இப்படி இருக்கும் வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்க வாய்ப்பில்லை என்பதையும் தெரிந்து கொண்டேன். பிறகுதான் நமது திருமணமும் நடந்தது. 4 நாட்களுக்கு முன்புதான் என்னை ஏமாற்றிவிட்டு சென்ற எனது நண்பனும் பிடிபட்டான். அவனிடம் இருந்த அனைத்து பணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்து விட்டனர். அவனும் அனைத்து தவறுகளையும் தான் செய்தது என்பதையும் ஒப்புக்கொண்டான். எனக்கும் என்னுடைய அனைத்து சொத்துக்களும் திரும்ப கிடைத்து விட்டது. இனிமேல் நாம் இங்கு கஷ்டப்பட தேவையில்லை, வா நமது வீட்டிற்கே செல்வோம் என என்னை அழைத்துச் சென்றார். எனக்கு அவர் கூறியதும் அந்த சந்தோஷத்தில் இருந்து மீள முடியாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். இதே போல கதையை நான் சினிமாவில் தான் பார்த்திருக்கிறேன். எனது சொந்த வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. அவரது வீட்டிற்கு சென்று பார்த்தால் மிக பெரும் பங்களாவாக இருந்தது. விலை உயர்ந்த கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டும் இருந்தது. வேலை செய்வதற்கு நிறைய பணியாட்களும் இருந்தனர். அவரது அம்மாவும் அங்கிருந்தார். என்னை அன்புடனும் வரவேற்றார். எனக்கு நான் கனவிலும் நினைத்து கூட பார்க்காத ஒரு வாழ்க்கை கிடைத்தது. அவருடன் மிகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தேன். சில மாதங்களிலேயே எனக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. நாங்கள் இருவருமே மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். ஒரு நாள் எனக்கு அண்ணனை காண வேண்டும் என்ற ஆசையும் உண்டானது. இதை கணவனிடம் தெரிவிக்க அவரும் சம்மதித்து ஒரு விலை உயர்ந்த காரில் அனுப்பி வைத்தார். அண்ணனின் வீட்டை அடைந்து காரில் இருந்து இறங்கியதுமே என்னை பார்த்து வாய்ப்பிழந்து நின்றார் அண்ணி. என்னை அன்புடனும் வரவேற்றார். எனக்கு தெரியும் இதுவும் நடிப்புதான் என்று. பின்பு அனைத்து கதைகளையும் கூற ஆரம்பித்தார். அண்ணனுக்கு சில மாதங்களாக பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையாகி விட்டான் என்றும், அண்ணிதான் வீட்டு வேலைகளையும் செய்து குடும்பத்தையும் கவனித்து வருகிறார் என்றும் தெரிந்தும் கொண்டேன். அண்ணி என்னை பற்றியும் எனது அதிர்ஷ்டத்தை பற்றியும் புகழ்ந்து கொண்டிருந்தார். நான் அதை அனைத்தையுமே கண்டுகொள்ளவும் இல்லை. பிறகு தானாகவே இந்த வீட்டில் இருக்க எங்களுக்கு பிடிக்கவில்லை, நாங்களும் உன்னுடன் வந்து விடுகிறோம் என்றார். நானும் அவரை பார்த்து, வேண்டாம் அண்ணி, நான் சென்றதாகவே இருக்கட்டும், உங்களுடன் உறவு கொண்டாட நான் வரவில்லை. கூட பிறந்த பாவத்திற்காக அண்ணனை தான் காண வந்தேன். இதில் கொஞ்சம் பணமும் இருக்கிறது. இதை வைத்து அண்ணனுக்கு தேவையான சிகிச்சைகளை செய்து கொள்ளுங்கள். தயவுசெய்து என்னிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று மீண்டும் தொந்தரவு செய்யாதீர்கள். உங்களுடன் இருந்த உறவு இதோடு முடிந்து போய்விட்டது. இனிமேலும் எந்த சூழ்நிலைகளிலும் என்னை காண வராதீர்கள் என்று கூறி பணத்தை கொடுத்துவிட்டு நான் வந்துவிட்டேன். இது அவர்கள் எனக்கு செய்த கொடுமைகளுக்கு கிடைத்த தண்டனையாகவே நான் நினைத்தேன்.